Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா USP போர்ட்டை நம்ம வந்து எப்படி எனேபிள் டிசேபிள் பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தி ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். USP போர்ட் வந்து நம்ம எதுக்காக எனேபிள் டிசேபிள் பண்றோம் அப்படிங்கறத நான் வந்து டீடைலா இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா லோக்கல்ஸ்க்கு C D ன்னு வச்சிருக்கோம். இப்போ வந்து நார்மலா நம்மளோட பென் டிரைவ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட பென் டிரைவ் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ பாருங்க நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ண உடனே என்னோட பென் டிரைவ் பாத்தீங்கன்னா இங்க காமிக்கும். இதே வந்து நம்மளோட USB போர்ட் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா இந்த பென் டிரைவ் வந்து இதில் வந்து டிடெக்ட் ஆகாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நம்ம வந்து இப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய பென் டிரைவ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இஜெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பென் டிரைவ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் நம்மளோட USB போர்ட் வந்து நம்ம எப்படி டிசேபிள் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் கீயையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரன் ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரன்னில் REG எடிட்னு டைப் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா HKey லோக்கல் மெஷின்னு இருக்கும். மூணாவது மெனு பார்த்தீங்கன்னா அதுவாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் செட்னு மூணாவது ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இப்போ நம்ம வந்து USB போர்ட் வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா USPன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். USP TORனு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோல்டரில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டிஃபால்ட்டாக வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 3 அப்படிங்கிற வேல்யூ தான் செட் ஆகிருக்கும். 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பென் டிரைவ் வந்து இன்செர்ட் பண்ணாலும் நமக்கு வந்து டிடெக்ட் ஆகிக்கிறோம். அதே டைம் இந்த வேல்யூ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுங்க. 4ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து உங்கள் பென் டிரைவை நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா இன்செர்ட் ஆகாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இப்போ நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, பட் பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் வந்து இன்செர்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த USB போர்ட்டை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை வந்து எப்படி டீஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து இந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து 3ன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக பென் டிரைவ் வந்து இன்செர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் திரும்பவும் பென் டிரைவை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் நான் இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பென் டிரைவ் வந்து திரும்ப காமிக்கும். ஸோ இதை தான் நான் சொன்னேன். இது வந்து உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து உங்கள் பென் டிரைவில் வந்து ஏதாவது ஒரு வைரஸ் வந்து உங்கள் பிசியில் வந்து யாராவது ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த USB போர்ட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.